इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् पुराणानामालयं कर्णालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभौमं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यं दास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तौरकं वार्तिककालमन्यानस्तुगुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। மகாநாராயண உபனிஷத் எனக்கூடிய யாக்ஞிகி உபனிஷத், அதுல வரக்கூடிய சந்தியாவந்தன மந்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சந்தியாவந்தன மந்திரங்கள்லாம் இங்கிருந்துதான் எடுக்கப்பட்டது. யாக்ஞிகி உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய மகாநாராயண உபனிஷத்துல இருந்து எடுத்து பெரியவர்கள் நமக்கு கோர்த்து கொடுத்ததுதான் சந்தியாவந்தன மந்திரங்கள். இப்ப அந்த சந்தியாவந்தன மந்திரங்கள்ல மாத்தியான்னிகத்துல நம்ம பண்ணக்கூடிய ஜலப்பிராசனத்துக்கு சொல்லக்கூடியதான மந்திரமாக இருக்கக்கூடிய ஆப புனந்து பிருத்திவி பிருத்திவி பூதா புனா துமாம் அப்படின்ற மந்திரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் சாயங்காலத்துல செய்யக்கூடிய மந்திரம் ஜலப்பிராசனத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியதான மந்திரமான அக்னிஷ்ட மாமன்யுஷ்டமன்யு பதயச்சமன்யு கிருதேத்ய பாபேभ्यो ரக்ஷந்தாம் யதன்ஹா பாபமகாரிஷம் மனசா வாசா ஹஸ்தாभ्याம் பத்யாமுதரேன சிஷ்ணா அஹஸ்ததபலும்பத் மயி இதமஹம் மாமமிருத யோனௌ சத்யே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தை பார்த்தோம். அக்னி பகவானும் மன்யுச்ச மன்யுபதயச்ச கோபம், நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய கோபமும் அந்த கோபத்துக்கு உண்டான அந்த தெய்வ சக்திகளும் மன்யுனால நான் செய்ய மன்யுக்கு தேபியா கோபத்துல நான் ஏதாவது செய்திருந்தா அந்த பாபங்களில் இருந்து பாபேபியோ ரக்ஷந்தாம் அந்த பாவங்களில் நின்று என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணோம். யதன்னா பாபமகாரிஷம், அதை தவிர பகல் வேலையில நாம செய்ய நிறைய பாபங்கள் நமக்கு தெரியாம செய்யறோம் இல்லையா. அருவாமனையில இது பெருக்கிறோம் இல்லையா, பாய்லர்ல தண்ணி போடுறோம், இப்படி எல்லாம் பண்ணும்போது எத்தனையோ விதமான பூச்சிகள்லாம் சாகிறது. நம்ம நடந்து போகும்போது எத்தனையோ பாக்டீரியாக்கள்லாம் சாகிறது. ஏதாவது ஒரு பாபம் சர்க்கம் இதை வரேன்னு போய் சொல்லிடுறோம் இல்லையா. இந்த மாதிரி கோபத்துல ஒண்ணு செய்து போடுறோம். இதெல்லாம் இருந்துட்டே இல்லைன்னு சொல்லி போடுறோம். இதோ வரேன்னு சொல்லுவோம், வராமையே உட்கார்ந்துட்டு. இதெல்லாம் பாபங்கள் தானே. இந்த பாபங்கள் எல்லாம் போகணும்ன்றதுக்காக தான் சந்தியாவந்தனம். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாபங்கள் போகணும்ன்றதுக்காக. யதன்னா அயதன்ஹா அப்படின்னாக்கா அன்ஹா அப்படின்னாக்கா அஹனின்றதுதான் அன்ஹான்னு அர்த்தம். காலையில செய்த பாபங்கள், பகலில் செய்த பாபங்கள், எத் பாபம் அகார்ஷம், நான் செய்த பாபங்கள் ஏதாவது செய்யப்பட்டதெல்லாம் எதனால செய்வேன்? மனசா வாச்சா ஹஸ்தாபியம், மனசனாலையும் வாக்குனாலையும் கையினாலையும் பத்தியாம் கால்னாலையும் மற்ற புலன்களாலையும் செய்த அது எல்லாவற்றையும் அஹஸ்ததபலும்பது அந்த பகலின் தேவத்தை அதை நீக்கட்டும், அதை கணக்குல எடுத்துக்காம அதை போய்கட்டும். அது மட்டும் இல்ல, நான் இப்ப கேட்கறதுக்கு ஏதாவது தவறிந்தா வேற ஏதாவது மனசுனாலையும் வாக்குனாலையும் கையினாலையும் கால்னாலையும் தான் சொல்றேன், வேற ஏதாவது தோல்னால பண்ணிருப்பேன், மூக்குனால பண்ணிருக்கலாம், ஏதோ பண்ணிருக்கலாம், இந்திரியங்கள்னால பண்ணிருக்கலாம். அத மாதிரி ஏதாவது இருந்ததா சொல்ல தெரியலப்பா. எத்தீஞ்ச துரிதம்மை அப்படி ஏதாவது இருக்குமே, ஆனால் அந்த பாபம் துரிதத்தையும் மையி அதையும் போக்கடிக்க வேண்டும். அகஸ்ததவலும்பது இதமகம் மாமமிருத யோனியோ, அதுக்காகத்தான் இந்த பாவனிக்காக இப்ப என்ன பண்ற போறேன், இந்த ஜலத்தை நான் ஹோமம் பண்ண போயிடுறேன்.
இதமகம் மாம் அமிர்த யோனவ், இந்த ஜலத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய அமிர்தத்துக்காக சத்தியமாக இருக்கக்கூடிய பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவினிடத்தும் சத்தியே ஜோதிஷி, அந்த ஜோதிஷுக்கு யுகோமி அப்படின்னு ஹோமமாக நினைத்து அதை உட்கொண்டு, அதை தண்ணியா இருக்கிறது இல்லை. ஜலப்பிராசனம்னு சொன்னாலும் அதுக்கு ஹோமமாக நினைத்து பண்ணனாதான் அது வைதிக கர்மாவாக ஆகும். அப்படி கர்மாவாக ஆச்சுன்னாதான் நம்மளுடைய புண்ணிய பாவகத்துல போய் சேரும் அப்படின்றதுக்காக. இப்போ இது போன வரைக்கும் பார்த்தோம். இந்த தடவை 32வது இல்லையா, துவாத்ரிவிம்சத் அணுவாகா, 32வது அணுவாகம். அது எப்படி 10வது பிரபாடகத்துல ஆரண்யகத்துல இப்போ பார்க்க போற மந்திரம் வருது. சூரியஸ்ச மாமன்யுஷ்ச மன்யுபதயஸ்ச மன்யுகுருதேப்யஹ பாபேப்யோ ரக்ஷந்தாம் யத்ராத்ரியா பாபமகார்ஷம் மனசா வாசா ஹஸ்தாப்யாம் பத்யாம் உதரேன கிருஷ்ணா ராத்ரிஸ்ததவலும்பத் யத்கிஞ்ச துரிதம் மயி இதமஹம் மாமமிருத யோனௌ சூர்யே ஜோதிஷி ஜுஹோமி ஸ்வாஹா. அர்த்தங்கள் ஆனா எல்லாம் மாறுறது. காத்தால பண்ணும் பொழுது பிராத சந்தியா காலே ஜலபானார்த்த மந்திர ஆகு, ஜலபானத்தை சொல்லக்கூடிய மந்திரமானது படிக்கப்படுகிறது 32ல அப்படின்னு பாஷ்யம். சூரியஸ்ச மாமன்யுஷ்ச மன்யுபதயஸ்ச மன்யுகிருதேப்யா, அதே அர்த்தம். அனைத்து உலகத்துக்கும் இயக்க வைக்கக்கூடியவர் யார்? பிரத்யட்ச தெய்வமாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் இல்லையா. காலையில சந்தியாவந்தனத்துல நம்முடைய தேவதையே சூரிய தேவதை தான். அப்படிப்பட்ட அந்த சூரியனும் அதுக்கப்புறம் மன்யுபதயஸ்ச, மன்யு கோபத்துக்கு ஆளாயிட்டான்னாக்கா என்ன பேசுறோம்னு தெரியாம போயிடுறது. அந்த கோபம் இருக்க, அந்த கோபத்துக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த தேவதையும் இந்த தெய்வ சக்தி எல்லாம் சேர்ந்து நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேனே ஆனால் இந்த மன்யுபதயஸ்ச இவர்கள் இந்த சூரிய பகவானும் அந்த கோபத்தினாக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த தேவத்தையும் நான் செய்கின்ற பாபத்தில் இருந்தெல்லாம் என்னை காப்பாற்ற வேண்டும். பாபேப்யோ ரக்ஷந்தாம் யத்ராத்ரியா பாபமகாரிஷம், நான் இரவில் மனத்தாலும் வாக்கினாலும் கைகளாலும் கால்களாலும் எந்த பாவத்தை செய்கிறேனோ அதிலிருந்து என்னை ராத்திரி ததவலும்பத், அதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். யத்கிஞ்ச துரிதம் மயி, வேற ஏதாவது இதை தவிர இருந்தது பாவம் உண்டோ அதையும் அந்த ராத்திரி தேவதையே நீக்கி அருள வேண்டும். ராத்திரி ததவலும்பத் யத்கிஞ்ச துரிதம் மயி அப்படின்னு இந்த பக்கமும் அன்வயமாக இந்த பக்கமும் அன்வயமாக. இதமஹம் மாமமிருத யோனௌ, இப்படி மோட்சத்திற்கு அமிர்தத்துவத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த சூரிய வடிவாக இருக்கக்கூடிய இந்த சந்தியாவந்தனம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. சூரிய அப்படிப்பட்ட அந்த சூரிய ஜோதிஷி, அந்த பரமாத்மா ஒரு சொரூபமாக இருக்க சூரியனுக்காக இது ஹோமமாக நன்கு அனுஷ்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது. யுஹோமி ஸ்வாஹா அப்படின்னு அதை குறிக்கிறேன். அதுக்கப்புறம் திடீர்னு இப்ப சந்தியாவந்தன மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தார். இப்ப திடீர்னு பிரணவஸ்ய ரிஷ்யாதி விவரணம் அப்படின்னு போட்டார். இது பட்டபாஸ்க வியாக்கியானத்துல சாயங்க பாட்சத்துல இந்த மந்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணல. ஏன்னா இது இல்ல, ஆனா இங்க போட்டிருக்கு. ஆனா ரொம்ப அருமையான ஒரு மந்திரமாக இருக்கு. அதனால இதையும் படிக்கிறது சம்பிரதாயத்துல இருக்கு, உபநிஷத்துல இருக்கு. பிரணவஸ்ய ரிஷ்யாதி விவரணம், பிரணவத்துக்கு ரிஷி முதலிய விவரணங்கள் விவரங்களை எல்லாம் எடுத்து சொல்லப்படுகிறது. ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம அக்னிர் தேவதா பிரம்ம இத்யார்ஷம் காயத்ரம் சந்தம் பரமாத்மம் சரூபம் சாயுஜ்யம் விநியோகம். அக்ஷரம் இருக்க ஓம், அந்த அக்ஷரம் இது ஏன் இங்க படிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் பாஷை எழுத பிரசங்காத் ஆக, பிரசங்காத் அப்படின்னு கொடுத்தார். பிரசங்காத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒண்ணு பேசிட்டே இருக்கோம், அப்ப எனக்கு மனசுல ஏதோ ஒண்ணு தோன்றது, அதுக்கப்புறம் இத நான் இப்ப அப்புறம் சொல்றேன்னு சொன்னா அது மறந்துடுறாங்க சான்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்ண, இதை நிறுத்திட்டு அதை சொல்றது. நடுவுல வந்தது திடீர்னு பேசிட்டே இருக்கோம்,
நாளைக்கு உங்களை ஒருத்தர் வர சொன்னார், அது சொல்ல மறந்துட்டேன், அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் முடிச்ச உடனே மறந்துடுவீங்க இல்லையா? இப்ப கம்யூனிகேஷன்ல அந்த காலத்துல அப்ப என்ன பண்ணணும், டக்குன்னு சொல்லி பண்ணோம். பிரசங்காத்து, அதுக்கு பேர் பிரசங்கம் அப்படின்னு பேரு. பிரசங்கம்னாக்க மனசுல டக்குன்னு எது தோணித்தோ அதை உபேட்சை பண்ணாம சொல்லிடுறது பெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பிரசங்கம்னு பேரு. இப்படி பிரசங்காத் இங்க இந்த மந்திரமானது வந்திருக்கு உபனிஷத்துக்குள்ள இல்லையா? நடுவுல அந்த ரிஷிகளுக்கு ஞாபகம் வந்துட்டு கான்டெக்ட் சத்தியாவந்தனமாக இருந்தால் நடுவுல இதை சொல்லிவிடு, அதுக்கப்புறம் விட்டு போயிடும் அப்படின்றதுக்காக சொன்னாரு. ஓமி ஏகாட்சரம் பிரம்ம. இந்த பிரம்மத்துக்கு, இந்த ஓங்காரத்துக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லையா? ஓங்காரம் ஒரே வர்ணமாக சொல்லலாம், ஏகாட்சரம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஓங்காரத்தை பதம்னு சொல்றது உண்டு. அகார உகார மகாரமான ஒரு பதம் ஓங்காரம் அப்படின்னு சொல்றது உண்டு. எப்படி தெரியுது? சர்வே வேதாக யத் பதம் மாமனந்தி தபாம்சி சர்வாணி சயத் விசந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேன பிரவீமி ஓம் இத்யேதத் அப்படின்னு யம தர்மராஜா நசிகேதனுக்கு ஓம் என்பதை பதமாக சொல்லுகிறார். தைத்திரிய உபநிஷத்துல ஓங்கார ஸ்வரூபமான வாக்கியம் அப்படின்னு சொல்றாரு. வாக்கியம்னு சொல்லலாம், பதம்னு சொல்றோம், அக்ஷரம்னு சொல்றோம், எல்லாத்துக்கும் அது இருக்கு. ஏன்னா ஓங்காரமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, அந்த ஓங்காரமானது பதமாகவும் இருக்கிறது, அக்ஷரமாகவும் இருக்கிறது, வாக்கியமாகவும் இருக்கிறது. ஓங்காரம் எனக்கூடிய அந்த பதம், அந்த பதத்துக்கு என்ன உபனிஷத்துக்கெல்லாம் சொல்ற, பரஞ்ச அபரஞ்ச பிரம்மா பரஞ்ச அபரஞ்ச ஓங்காரா அப்படின்னு சொல்றது. சகுண பிரம்மமாகவும் இருக்கிறது அந்த ஓங்கார உபாசனை, நிர்குண பிரம்ம உபாசனையாகவும் இருக்கிறது ஓங்கார சன்னியாசினாம். கிரகஸ்தர்களுக்கெல்லாம் ஓங்காரத்தை இப்படி சொல்ல வேண்டியிருக்கு, சன்னியாசிகளுக்கெல்லாம் ஓங்காரத்தை அப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவர்களும் இந்த உபாசனை பண்றாங்க. இவங்களும் உபாசனா, நம்ம சகுண பிரம்ம உபாசகருக்கும் அது யூஸ் ஆகிறது, நிர்குண பிரம்ம உபாசகர்களுக்கும் யூஸ் ஆகிறது. அதனால அந்த ஓம் என்ற வார்த்தை ரொம்ப வசதியாக இருக்கக்கூடியது. அந்த ஓங்காரம் தான் பிரம்மம். அந்த பிரம்மம் ஓம் இது ஏகாட்சரம் பிரம்ம. அந்த ஓம் என்பது ஏகாட்சரம், ஒரே அக்ஷரம் அப்படின்னு சொல்றது பிரம்மம். சரி, இந்த மந்திரத்துக்கு இந்த இடத்துல ஓங்காரத்தை காயத்ரியாக வைத்துக் கொண்டு நாம பார்க்க வேண்டி இருக்கு. ஏன்னா சாந்தோக்கிய உபநிஷத்தெல்லாம் இதுதான் அந்த உபாசனையானது ஓங்கார உபாசனையை காயத்ரியோட லீட் பண்ணி சொல்லியிருக்கு. ஆகையினால இந்த காயத்ரியாகவும் இதை கருத வேண்டும், பிரம்மமாகவும் கருத வேண்டும். ஆகையினால இது பிரம்ம உபாசனைன்னு சொல்லலாம், ஓங்கார உபாசனைன்னு சொல்லலாம், காயத்ரி உபாசனைன்னு சொல்லலாம். இந்த உபாசனைக்கு யாரு தேவதை அப்படின்னு பார்த்தா அக்னிர் தேவதா. அக்னி சப்த உபலட்சித பிரம்ம ஏவ தேவதா இத்தியர்த்தா அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. அக்னி தேவதைன்னா அக்னி ரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மன் தான் இதுக்கு தேவதை. பிரம்ம ஆர்ஷம். இந்த ரிஷியானவர் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் சந்தஸ் தெரியணும், தேவத்தை தெரியணும் இல்லையா? இதுக்கு யாரு ரிஷி? பிரம்மா ரிஷி. பிரம்மாஜி தான் இதுக்கு ரிஷி இல்லையா? காயத்ரம் சந்தம் பரமாத்மம் ஸ்வரூபம். இது எப்படி இருக்கு? எந்த சந்தஸ்ல இருக்கு? காயத்ரம் சந்தஸ். காயத்ரம் சந்தம் அப்படின்னாக்க காயத்ரி சந்தஸ்ல 24 அக்ஷரங்களோட கூடினதாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். 3 பாதங்களாகவும் பின்னாடி வரப்போகுது 24 அக்ஷரங்களாகவும் இருக்கக்கூடிய காயத்ரி சந்தஸ்ல இருக்கக்கூடியது. அது எப்படிப்பட்ட ஸ்வரூபம்? பரமாத்மஸ்வரூபம். அது பரமாத்மாவுடைய வடிவம். காயத்ரி, ஓங்காரம், பிரம்மா இதெல்லாம் சினாயின்ஸ். இதை சொன்னா அதை புரிஞ்சுக்கணும், அதை சொன்னா இதை புரிஞ்சுக்கணும், இப்படி இருக்கக்கூடியது. சரி, இது எதற்காக விநியோகிக்கப்படுகிறது? இந்த மந்திரத்துக்கு, ஒரு மந்திரத்துக்கு ரிஷி சொல்றேன், சந்திரஸ் சொல்றேன், தேவதையை சொல்றேன்னா எதுக்கு சார்? யூஸ் பண்றதுக்கு தானே சொல்றேன். அது எதுக்கு யூஸ் ஆகுது, விநியோகம் ஆகிறது அப்படின்னா சாயுஜ்யம் இல்லையா? பிரம்மாவோட ஒண்ணு சேர்றதுதான் இதனுடைய பிரயோஜனம். அதற்காகத்தான் இந்த உபனிஷத்துல, இந்த பாராயணத்துல இதை நாம படிக்கிறோம். இதை படித்ததன் மூலமாக நமக்கு என்ன பிரயோஜனம் கிட்ட போகிறது? இந்த உபாசனை இதை தெரிந்து கொள்வதன் மூலமா இதெல்லாம் வித்வத் வாக்கியங்கள். இதை அறிந்து கொண்டிருக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? பிரம்மத்தோட பிரயோஜனம் படக்கூடிய மந்திரமாக இது இருக்கிறது அப்படின்னு. இப்ப அடுத்தது இதை சொன்ன பிறகு காயத்ரி
ஆவாகன மந்திராக காயத்ரியை ஆவாகனம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் சொல்லப்படுகிறது இல்லையா? அடுத்தது ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சம்மிதம் காயத்ரீம் சந்தசாம் மாதேதம் பிரம்ம ஜுஷஸ்வமே. ஜுஷஸ்வனஹா அப்படின்னு அங்க மாறுது, இங்க மே அப்படின்னு இருக்கு. அதான் வித்தியாசம். விஷயம் எல்லாம் ஒண்ணுதான். ஆயாது அப்படின்னாரு. ஆயாது அப்படின்னு பகவானே நமக்கு விரும்பியவைகள் எல்லாம் வரதா, அவர் வரத்தை கொடுக்கவர். அஸ்மத் அபீஷ்ட வரப்பிரதா இத்தியர்த்தா. வரதா இத்தியஸ்ய அஸ்மத் அபீஷ்ட வரப்பிரதா, நமக்கு ஆசைப்படக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய அந்த தேவதை. அந்த தேவதை யாரு? காயத்ரி மாதா தேவி. அப்படிப்பட்டால் அவளை நாம இப்ப கூப்பிடுறோம் ஆயாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆயாது, நீங்கள் வர வேண்டும். இப்படிப்பட்ட தேவதை வரங்களை அளிக்கக்கூடிய வரதா, நமக்கு அபீஷ்டமான வரத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த காயத்ரியை வாங்க அப்படின்னு நம் பாத்துக்குள்ள நானு காத்தால சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது அவளை கூப்பிடுகிறேன். என்ன அந்யோன்யம் பாருங்க. தேவி தேவி காயத்ரி சந்தோ தேவி ஜேஷ்டா. சந்தியாவந்தனத்துல நாம உபாசிக்கக்கூடிய அந்த காயத்ரி தேவியை வா, எங்க ஆத்துக்கு வா அப்படின்னு நான் கூப்பிடுறேன். நம்ம எங்கேயோ பூஜை ரூம்ல உட்கார்ந்து இருக்கோம், இல்ல மேல்மாடியில் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த அம்பாவை கூப்பிட்ட குரலுக்கு அவ வரான்றதுனாலதானே கூப்பிடுறேன் இல்லையா? அவ எப்படி இருக்கா? பிரம்ம சம்மிதம் அப்படின்னா இந்த பிரம்மா அவருக்கு யாரு? ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தான். காயத்ரின்றவள் ஜெகத்காரண பூதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமாக பரதத்துவத்தை இல்லையா சம்மிதம் அப்படின்னாக்க போதையந்து தத் போதார்த்தம் ஆகச்சது அப்படின்னு நம்ம கூப்பிடலாம். அந்த ஆத்ம ஞானத்தை பிரம்ம தத்துவத்தை எங்களுக்கு போதனம் பண்ண வேண்டும் என்பதற்காக உங்களை நோக்கி நாங்கள் பிரார்த்தனை பண்ணுகிறோம். அவசியம் நீங்க சம்மிதம் இங்க கலந்து கொள்ள வேண்டியது. விரும்பியவள வேதத்தால அறியப்பட்ட அவை என் முன்னாடி வரணும். சம்மிதம் அப்படின்னாக்க எனக்கு முன்னே அருள வேண்டும் அப்படின்னு கூப்பிடுறேன். அந்த தேவதை யாரு அப்படின்னாக்க காயத்ரி சந்தசாம் மாதா. காயத்ரி தேவி தான் இந்த சந்தஸுக்கெல்லாம் அப்படின்னா. காயத்ரி தேவி பிரதமா விபக்தி ஏகவச்சனமா இருக்கணும். அவதான சந்தஸுக்கெல்லாம் மாத்தான்னு. ஆனா இங்க வேதமானது காயத்ரீம் அப்படின்னு துவிதீயா விபக்தியில படிச்சிருக்கு. அது சந்தசம். அதனால சந்தஸ்ல அப்படிதான் அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கலாம் இல்லையா? இந்த கவிகளுக்கெல்லாம் ஒரு ரூல் இருக்கு. எப்படி வேணாலும் அவர்கள் மாத்தி போட்டுக்கலாம். ஒரு வார்த்தையை ஒரு லெட்டரை குறைக்கலாம், ஒரு லெட்டரை ஜாஸ்தி ஆக்கலாம். அதே மாதிரி வேதத்துக்கும் அந்த உரிமை எல்லாம் இருக்கு. ஆர்ஷ பிரயோகம் அப்படின்னு பேரு. ஆர்ஷ பிரயோகம்னா அது சீமந்தம், சீமா பிளஸ் அந்தம் சீமாந்தம் தானே இருக்கணும். சீமந்தம்னு எப்படி வேதம் சொல்றது கேட்கக்கூடாது. அது அப்படித்தான். வேதம் சொன்னா கேட்டுக்க வேண்டியதான். வேதம் தான் பெருசு. நீங்க உங்களுடைய வியாகரண ரூல்ஸ் எல்லாம் செகண்டரி தான் எங்களுக்கு அப்படின்னு வச்சுட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி காயத்ரி சந்தசாம், காயத்ரி தான் சந்தசாம் மாதா. சந்தஸ் அப்படின்னாக்க காயத்ரி உஷ்ணு அனுஷ்டுப் எல்லாம் பங்கி ஜெகதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தஸ் எவ்வளவு இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப வசதியாக கருதப்படுவது எது தெரியுமா? காயத்ரி சந்தஸ் அவக்கூடிய 24 அக்ஷரமாக இருக்கக்கூடிய அந்த காயத்ரி சந்தஸ் ஆனது உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால அதுக்கு சந்தசாம் மாதா அப்படின்னு ஒரு பெயரை கொடுத்துட்டோம். இப்படி வேத மாதாவாக இருக்கக்கூடிய அந்த ஓங்கார ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த காயத்ரி பிரம்ம வேதாந்தே பிரதிபாத்தியமான பிரம்மையேவ சா காயத்ரி. அந்த காயத்ரி யாருன்னு நினைச்சிருக்காங்க? வேதாந்த பிரதிபாத்தியமான பிரம்மனு பாஷ்யத்துல எழுதுறாரு. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லும் பொழுது காயத்ரி அந்த அம்மா உங்களுக்கு புத்தியை தூண்டுவார்கள் சொன்னோம். வேதாந்தத்துக்கு வந்த பிறகு நம்மளுடைய வேதாந்த பிரதிபாத்தியமான அந்த பிரம்ம ஜோஷயது யுஷஸ்வமே இல்லையா? அந்த யுஷஸ்வ எங்களை காப்பாற்றட்டும், எங்களை ஊக்குவிக்கட்டும், தூண்டட்டும். அந்த பிரம்மமானது பிரம்மவித்து பிரம்மைவ பவதிங்கிற பிரதிஜைக்கு ஏற்ற மாதிரி அது எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அதை தூண்ட செய்யட்டும் அப்படின்னு அர்த்தம். யுஷஸ்வமே அப்படின்னு சொல்லி ஏன் இதெல்லாம் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா, யதன்ஹாத் குருதே பாபம் கதன்ஹாத் பிரதிமுச்யதே. எது காலையில செய்த பாவங்களோ
அது எல்லாம் பாபம் தத் அன்னார் அது காத்தாலேயே பிரதிமுச்சத்தை சந்தியாவந்தனம் பண்ணா காத்தால செய்யற பாவங்கள் எல்லாம் காத்தாலேயே போயிடுறதுன்னா அப்படின்னா இல்லையா. இப்ப ஜலப்பிராசனம் பண்ணும்போது சந்தான மனசா வாச்சா கர்மனா பத்தியம் உதரேன சிஷ்டா அப்படின்னு சொல்லி கம்மையி அப்படின்னு சொல்லி அப்படின்னு நித்தியம் பண்ணிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால இவனுக்கு என்ன பாவமும் இவனுடைய உடலில் ஒட்டி கொள்வதில்லை. எதன்ஹாத் குருத்தே பாபம் ததன்ஹாத் பிரதிமுச்சதே அப்படின்னார். காலையில செய்த பகல்ல செய்த பாவத்தை செய்தானையானால் ஒருவன் யஹா எது அன்னாத் குருத்தே யஹா ஒருவன் காலையில பாவத்தை செய்கிறானோ அந்த பாவமானது காயத்ரியை நினைத்து அவன் உபாசனை பண்ணி விட்டானே ஆனால் ததன்ஹாத் பிரமிச்சதே அந்த பகல்லேயே அது அவனை விட்டு போகிறது. வசதியான ஒரு வேத மாதாவாக இருக்கக்கூடிய காயத்ரி உபாசனை. யத்ராத்திரியாத் குருதே பாபம் தத்ராத்திரியாத் பிரதிமுச்சதே. எவன் ஒருவன் இரவில் ஒரு பாவத்தை செய்கிறானோ அவன் அந்த பாவத்தில் அதிலிருந்தே விடுபட்டு விடுவான். பிரதிமுச்சதே தத்பிரதி அப்பவே பிரதிமுச்சதே இது விசேஷமாக அதிலிருந்து அந்த தத்பிரதி அவன் செய்யப்பட்ட பாவம் இவன் கணக்கில் ஏறக்கூடிய பாவத்திலிருந்து அவன் நீக்கப்படுகிறான். முச்சதே விடுதலை அடைகிறான். பிரதிமுச்சதே. யத்ராத்திரியாத் குருதே பாபம் தத்ராத்திரியாத் பிரதிமுச்சதே. சர்வவர்ணே மகாதேவி சந்தியா வித்யே சரஸ்வதி. சர்வவர்ணே மகாதேவி அவள் எப்படி இருக்கிறார் அப்படின்னாக்க எல்லா வர்ணங்களாலும் ஒன்றாக ஒவ்வொரு பீஜாட்சரங்களாக இருக்கக்கூடியவைகள் தானே எல்லா வேதங்களும். சர்வ வர்ணங்களும் எங்க அம்மா மிம் மூம் ரும் ரூம் லும் லூம் ஏமைம் ஓமம் அம்மஹா அப்படின்னு சொல்லக்கூடிய 16 வவல்ஸும் மாத்திருக்கைகள். அம்பாளினுடைய காயத்ரியினுடைய அம்சமான மாத்திருக்கைகள். அதுல கங்கங் கங்கம் சஞ்சம் செஞ்சம் தண்டன் தன் தண்டம் தந்தன் தன் தன்னம் பம் பம் அப்பம் எம் பம் லம் பம் ஷம் சம் ஹம் லம் ஷம் ஹம் வரைக்கும் எல்லாரும் அகாராதி லகாரம் அல் அப்படின்னு ஐவனு ருலுக்கு எவோங்க அயவுக்கு அயவரக்கு லனு ஜபஞ்சு கடதச்சு ஜப கடதச்சு கபட்ட தத்தரு கவு கபையி சசரு அலு அப்படின்னு மாஹேஸ்வராணி சூத்ராணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அகாராதி லகாரான்ட்டு இருக்கக்கூடிய வவல்ஸோ கான்சனன்ஸோ எல்லாம் இல்ல இந்த ஆர்டர்ல படிக்கிற மாதிரி அம்மா மீமி மும்மும் கக்க கக்க கக சச்ச ஜஜ அப்படி படிக்கிற இந்த ஆர்டர்லயே இருக்கக்கூடிய எல்லா வர்ணங்களுக்கும் அம்பாள் அது எல்லாமா மொத்தமா சேர்த்து பராசக்தின்னு சொல்லக்கூடிய வேதமாதான்னு சொல்லக்கூடிய அந்த காயத்ரி மகாதேவி. அவளுக்கு என்ன பேரு? சந்தியா வித்யே. அவள் தான் சக்தியினால உபாசிக்கப்படுபவள். எல்லா எழுத்துக்களின் வடிவமும் அவள்தான். அவள்தான் சந்தியா வித்யாவாக உபாசிக்கப்படுபவள் அப்படின்னு அர்த்தம். சந்தியா வித்யே அவள்தான் சரஸ்வதி அப்படின்னாரு. சரஸ் அப்படின்னா வேதாகா சராம்சி. இப்படி வேதங்கள்லாம் நதி மாதிரி ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது. அதெல்லாம் ஓடும்படி செய்யக்கூடிய தேவதை அவள். அதனால அவள் சரஸ்வதி அப்படின்னு பேரு. காத்தால காயத்ரின்னு பேரு இல்லையா. மத்தியானம் சரஸ்வதினு பேரு. சாயங்காலம் சாவித்திரி ஜெனரலா சொல்றோம். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா காயத்ரின்னு சொன்னாலும் சாவித்திரின்னு சொன்னாலும் சரஸ்வதினாலும் அந்த மகாதேவி தான் இல்லையா. மகாசக்தி பராசக்தி என சொல்லக்கூடிய அந்த சந்தியா வித்யா தான் அந்த சந்தியா தேவி அவள் இல்லையா. சந்தியா வித்யா சரஸ்வதி அப்படின்றது. இப்போ இந்த ஆயாத்து இது அணுவாக்கட்சிய அப்படின்னு இந்த அணுவாக்கத்தை தான் நம்ம மனசுல வச்சுட்டு ஞாபகம் பண்ணிக்கிறோம் இல்லையா. இப்போ இந்த தேவியினுடைய மந்திரம் வருது. நம்ம காத்தால தினம் சந்தியாவந்தனத்தில் சொல்லக்கூடிய மந்திரம் ஓஜோசி சகோசி பலமசி பிராஜோசி தேவானாம் தாமநாமாதி விஸ்வமசி விஸ்வாயு சர்வமசி சர்வாயுரபிபூரோம் காயத்ரி மாவாயாமி சாவித்ரி மாவாஹயாமி சரஸ்வதி மாவாஹயாமி அப்படின்னு நம்ம இதோட நிறுத்திக்கிறோம் இல்லையா. இதை பார்ப்போம். ஓஜஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? எனர்ஜி. எந்த எனர்ஜி? பிராணசக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓஜஸ் அப்படின்னாக்க எனர்ஜியை கொடுக்கும். பிராணசக்தி பலஹேத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய
இப்ப இன்வால்வ் பண்றேன், அந்த பிராணசக்தி எனக்கு வேணும்ன்றதுக்காக நான் இன்வால்வ் பண்றேன் இல்லையா. அவகையில எது இருக்கோ அதுதானே கொடுக்க முடியும், இல்லாதது எப்படி கொடுக்கணும்? அவதான் பிராணசக்தியா இருக்கா, அவள் தான் எங்கிட்ட பிராணசக்தியாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. ஓஜோசி ஓஜஹா அசி, நீங்கள் அப்படி அசி நீங்கள் அப்படித்தான் இருக்கிற, தத்துவமசி நீ பிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னு அம்பாலை பார்த்து நான் சொல்றேன். ஓஜஹா அசி, நீ பராசக்தியாக இருக்கிறாய். எல்லா சக்தியும், கண்ணுல பாக்குற சக்தி, மூக்குல நுகர்ற சக்தி, காதுல கேட்கிற சக்தி, வாயில சுவைக்கிற சக்தி இல்லையா, டச் சக்தி, கையில செய்யக்கூடிய சக்தி, ஆதான சக்தி இல்லையா, கவன சக்தி, காலில் இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் நீதான். இந்த சக்தி எல்லாம் உலகத்துல எல்லாத்தையும், இந்த மரங்களை விளைவிக்கக்கூடிய சக்தி இல்லையா, காத்தால சூரியனை வர வைக்கக்கூடிய சக்தி, சாயங்காலத்துல சந்திரனை வர வைக்கக்கூடிய சக்தி, காத்தை எல்லா இடத்துக்கும் வர வைக்கக்கூடிய சக்தி, எல்லா சக்தியும் ஒன்னா சேர்ந்தது என்ன சக்தி? பராசக்தி. அந்த பராசக்தியினுடைய ரூபம் தானே காயத்ரி. அந்த காயத்ரியத்தானே நான் இப்போ இன்வோக் பண்றேன் ஜபத்துக்காக. அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய பூர்வாங்கம் தானே இது. அந்த காயத்ரி ஜபத்துக்கு முன்னாடி அந்த அம்பாளை நான் பண்ணக்கூடிய பிரார்த்தனையாக இருக்கக்கூடியது. ஓஜோசி இல்லையா, நீதான் பலஹேத்துவாக இருக்கக்கூடிய பிராணசக்தியாக இருக்கின்றாய் அம்மா அப்படின்னு கேட்கும். ஓஜோசி சகோசி சத்ரு அபிபவிக்கும் சக்தி. எங்கிட்ட இருக்கக்கூடிய சத்துருக்களை, காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் அப்படின்னு எங்கிட்ட நிறைய சக்திகள்லாம், எங்கிட்ட சத்துருக்கள்லாம் இருக்கார்கள். அந்த சத்துருக்களை எல்லாம் நீங்கள் பண்ண வேண்டும் எனக்கூடியதான சகோசி அப்படின்னாக்கா சத்ரு அபிபவித சக்தி, சகோசக்தி. அந்த சகோசக்தியாக நீ தான் இருக்கிறாய் அப்படின்னு காயத்ரியை பார்த்து நம்ம சகோசி அப்படின்னா. அல்லது பிராணசக்தியாக நீ இருக்கிறாய், எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்திரிய சக்தி தானே இதுக்கெல்லாம் காரணம். அந்த இந்திரியங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அம்மா அப்படின்றதுக்காக சகோசி. பலமசி, பலம்னா சரீர பலம் முக்கியமாச்ச. அந்த சரீர பலமாக நீதான் இருக்கிறாய், எனக்கு இந்த சரீரத்துக்கு பலம் கொடு, அப்பதான் நான் என்னால சந்தியாவந்தனத்தை பண்ண முடியும், உன்னை உபாசிக்க முடியும், வைதிக கர்மாக்களை எல்லாம் பண்ண வேண்டும் இல்லையா. 5 நாள் பண்ண வேண்டிய கர்மா ஹோம யாகங்கள்லாம் இருக்கு, நிறைய 12 நாளைக்கு மேல பண்ணக்கூடிய கர்மாக்கள் சத்திர யாகங்கள்லாம் இருக்கு. ஆகையினால இதெல்லாம் எனக்கு சரீர பலம் இருந்தாதான் வரும். அதனால அப்படிப்பட்ட சரீர பலத்தை நீ கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீ தான் அந்த பலமாக இருக்கிறீர் அம்மா அப்படின்னு வேண்டாம். பலமசி. அப்புறம் ராஜோசி இல்லையா, ராஜஹா அப்படின்னாக்க ஒளி, தீப்திஹி, தீப்தி ரூப சக்தி. ஒரு ஒளி இருக்கணும் இல்லையா, எப்பொழுதும் ஆக்டிவா இருக்கணும், எங்க போனாலும் அப்படி கலகலான்னு இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம டல்லா உட்கார்ந்து நோபடி லைஃப் இல்லையா, கலகலான்னு இருக்கணும், முன்னெடுத்து செய்யணும், அப்படி ஒளியோட இருக்கணும். ஒளியோட இருக்கணும்னாக்க பிசிக்கல் ஒளின்னு எடுக்க கூடாது, அப்படி என்டர்பிரைசிங்கா இருக்கணும். எங்க போனாலும் என்டர்பிரைசிங்கா இருக்கணும். பண்ணலாமா, இது பண்ணலாமா, ஓகே அது ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா அப்படி போயிட்டு ஓரமா உட்கார்ந்து இருந்தா நோபடி லைஃப் இல்லையா. போன உடனே அதுல அவளோட கலந்துக்கிறது, இதுக்கெல்லாம் பேர் தான் இந்த சக்தி பேர்தான் பிராஜஹா, ஜுவலன சக்தி அப்படின்னு பேரு. ஜுவலன சக்தியாக நீதான் இருக்கிறா, அது எனக்கு வேண்டும். அது மாத்திரம் இல்ல, தேவானாம் தாமநாமா, தேவர்களெல்லாம் பிரசித்தமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியவள். தாமநாமாசி இல்லையா, அம்பாளுடைய இடமாக இருக்கக்கூடியவள் அப்படின்ற. தேவானாம் தாமா தேஜஹா இல்லையா, அவர்கள்லாம் ஒளியோட இருக்கக்கூடிய ஒளி உலகங்களில் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்ல அம்மா, நீ பராசக்தின்றத நான் கண்டுபிடிச்சுட்டேன். சர்விஸ்வமசி, நீதான் எல்லாமுமாக இருக்கிறார். சர்வ ஜகத்துக்கும் காரணம் நீதான் இல்லையா. தத்ருஷ்வா ததேவானுப்ராபிஷத் ததனுப்ரவிஷ்ய சச்சா பவதி நிருக்தஞ்சா நிருக்தஞ்ச நிலையனிஞ்சா நிலையனிஞ்ச அப்படின்னு விஸ்வமாக இருக்கக்கூடியவள் நீதான் அம்மா. அது மாத்திரம் இல்ல, விஸ்வாயுஹு அம்மா. சாதாரணமா விஸ்வத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆயுஷ் என்ன, சம்பூர்ண ஆயுஷ். எல்லாருக்கும் அவளுக்கு எவ்வளவு ஆயுஷ் விதிக்கப்பட்டிருக்கோ அது எல்லாம் நீதான்மா. அது மாத்திரம் இல்ல, சர்வமசி அப்படின்னாரு. என்ன விஸ்வமசின்னு சொல்லிட்டார், சர்வமசி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னாக்க எல்லாமுமாயும் இருக்கிறார், எல்லாருமாகவும் நீதான் இருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய புழு பூண்டு மனிதர்கள் என்று எல்லாமுமாக நீதானமா இருக்கிறார். சர்வமசி சர்வாயுஹு
எல்லாருக்கும் காலரூபியாக இருந்து கொண்டு ஆதி தத்துவமாக இருந்து கொண்டு எல்லாருக்கும் அவளுக்கு கொடுக்கக்கூடியதான ஆயுஷை கொடுக்க வேண்டும் அம்மா அப்படின்னு அபிபூரோம். அபிபூ அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சர்வ பாப நிவாரண ஹேத்து அபிபூஹு அப்படின்னு அர்த்தம் பண்றாங்க. நாம பண்ணக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய அபிபூவாக இதெல்லாம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஓங்கார ரூபினியே அப்பேற்பட்ட இவ்வளோ விஷயங்கள் எடுக்க போடுற அப்பேற்பட்ட அந்த காயத்ரிய இப்போ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். என்னுடைய ஐடியா எல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு எனர்ஜி வேணும், எனக்கு சத்து ஜெயம் வேணும், எனக்கு சரீர பலம் வேணும், சர்வாயுஷ் வேணும், நாமத்தை நல்லா இருந்தோம், லோகா சமஸ்தா சுக்கினோ போந்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய அம்பாலே நீ வா, நான் உன்னை ஜபம் பண்ண போறேன் அப்படின்னு காத்தால சந்தியாவந்தனத்துல அந்த அம்பாளுக்கு போனேன். காயத்ரி ஆவாஹயாமி, அந்த காயத்ரி தேவதையை நான் என்னுள் ஆவாகனம் செய்கிறேன், எழுந்தருள பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சாவித்ரி ஆவாஹயாமி சவிதுஹு பிரம்ம சாட்சாத்கார ஹேதுஹு அப்படின்னாரு. என்னுடைய பிரம்ம சாட்சாத்காரம் நான் பண்ணிக்கொண்டே சந்தியாவனம் பண்ணிக்கொண்டே வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் எனக்கு அந்த சாட்சாத்காரமானது ஏற்பட வேண்டும். அந்த சாட்சாத்கார ஹேதுவாக இருக்கக்கூடிய காயத்ரி சாவித்ரி என்பதை நான் அறிவேன். ஆகையினால சாவித்ரி மாவாஹயாமி. அதற்கு பிறகு வேத சரஸ் இல்லையா, சரஸ்வதி தேவியாக இருந்து இந்த வேதங்களை அப்படியே அலையலையாக கொண்டு போய் இருந்து எனக்கு சாட்சாத்காரத்தை அளிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சரஸ்வதி அப்படின்னா வித்யாஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய வாக்வாதினிகளாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியாக இருக்கக்கூடிய காயத்ரி தேவியே உன்னை ஆவாஹயாமி. எல்லாம் காயத்ரி ஓங்காரம் பிரம்மன் தான், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சந்தரிஷீன் ஆவாஹயாமி, ஸ்ரீயம் ஆவாஹயாமி. காயத்ரியா காயத்ரி சந்தோ விஸ்வாமித்ர ரிஷி சவிதா தேவதா அக்னிர் முகம். இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா அந்த காயத்ரியை பத்தி சொல்ல போறார். சந்தரிஷீனாம் ஆவாஹயாமி. இந்த சந்த ரிஷிகள் எல்லாம் ஒவ்வொரு சந்தஸுக்கும் ஒரு ரிஷிகள் இருக்காங்க. அந்த ரிஷிகள் அந்த தேவதைகளினுடைய சக்தி எல்லாம் என்கிட்ட வரணும் இல்லையா. நான் அந்த மந்திரத்தை சொல்றேன், அந்த சந்தஸ்திரியே சொல்றேன். அந்த சந்தஸுக்கு எந்த தேவதை அதிஷ்டான தேவதையோ அந்த அதிஷ்டான தேவதை என்னுள் வந்து எனக்கு கண் பார்க்கிற தேவதை, காது கேட்கிற தேவதை மாதிரி 1000 தேவதைகள் என்னை நான் உயிரோட வாழ்வதற்கு பண்ணி கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் நன்றியோட அந்த தேவத்தை ஆவாகனம் பண்றேன். சந்தோரிஷி தேவதா என்னுள்ள. ஏன்னா இந்த கோத்திரத்துல இருந்து இப்படி பிறந்திருக்கேன். நான் பண்ண மாதிரி எங்க முன்னோர்கள் பண்ண காரியங்களை எல்லாம் நாம பண்ணித்தான் ஆகணும். இப்ப ஏற்பட்ட ஒரு பகவான் வந்து அருள்ல இப்ப ஏற்பட்ட ஒரு சந்தரிஷி சுரூபமான அந்த கோத்திரத்துல அந்த ரிஷிகளை அந்த பிரபலத்துல பிறந்த அவனுக்கு அந்த ரிஷிகளுடைய தெய்வெல்லாம் வேணும் இல்லையா. நான் எப்பொழுதும் தேவ தர்ப்பணம், திரு தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம் பண்றவனாச்சே. ஆகையினால அந்த ரூபமாக இருந்து கொண்டு காயத்ரி தேவியே உன்னை நான் அழைக்கிறேன், என்னுள் அருள வேண்டும். அவாஹயாமி ஸ்ரீயம் ஆவாஹயாமி, எனக்கு சக்தியை கொடுக்க வேண்டும், ஸ்ரீயத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இப்படிப்பட்ட காயத்ரியா காயத்ரி சந்தா, இந்த காயத்ரியின் மூலமாக இது எல்லாம் வேண்டுகிறேன். அந்த காயத்ரி சந்தஸ் அதுக்கு யாரு இப்ப சொல்ல போறேன்னா ஒரு மந்திரம், காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரம் காயத்ரி சந்தஸ்ல நான் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் எனக்கூடிய ஒரு பொக்கிஷம் இல்லையா. அந்த பொக்கிஷம் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. சாதத்துல போய் சாப்பிட்டு வந்தாருனாக்க அவர் என்ன பண்ணோம், காயத்ரி பண்ணா பிராயச்சித்தம் இல்லையா. சாயங்காலம் ஏதாவது தப்பு பண்ணிட்டா காத்தால பிராயச்சித்தம், காத்தால தப்பு பண்ணா சாயங்காலம் பிராயச்சித்தம். இப்படி சர்வ பிராயச்சித்தமா இருக்கக்கூடிய காயத்ரியும் பிராமணனையும் பிரிக்கவே முடியாது இல்லையா. திரைவர்ணிகாலையும் பிரிக்கவே முடியாது, பண்ணிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த காயத்ரி சந்தத்தை நான் வேணும். எந்த மந்திரத்தை உபாசனை பண்ணணும் என்றாலும் அதனுடைய ரிஷி, அதனுடைய சந்தஸ், அதனுடைய தேவத்தை தெரிந்துதான் பண்ண வேண்டும் இல்லையா. எந்த மந்திரம் இருந்தாலும் அதனுடைய ரிஷி தெரியணும், சந்தஸ் தெரியணும். அப்படி இருக்கும்போது இந்த பேர்பட்ட வசதியான காயத்ரி மாதாவை பிரம்ம ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய மாதாவை, ஓங்கார ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய சாவித்திரி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சரஸ்வதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சந்தரிஷி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த காயத்ரியை நான் ஆவாகனம் பண்ணிவிட்டேன். அந்த
அந்த காயத்ரி சந்தஸ். காயத்ரி சந்தஸ்னா 24 எழுத்துக்களோட இருக்கக்கூடிய ஒரு சந்தோ விசேஷம். 8 சுக்லாம் பிரதமம் விஷ்ணும் அப்படின்னா 8, சசிவர்ணம் சதுர்புஜம் 8, பிரசன்னவதனம் ஜாயேத்து 8, சர்வ விக்னோப சாந்தையே அப்படின்னு சொன்னா 32 அக்ஷரத்தை சேர்த்தா அனுஷ்டுப் மீட்டர்ல இருக்கு. அப்படி விஸ்வம் விஸ்வர்வ சத்காரோ பூத பவ்யபவத்ரவ பூத கிருத் பூத வித்பாவோ பூதாத்மா பூதபாவனா அப்படின்னு சொன்னா அனுஷ்டுப் மீட்டர் இருக்கேன். அதே மாதிரி காயத்ரியில சொல்லியிருக்கேன் 6 இல்லையா, 24 8 பதமா நான் வந்து 3 பாதங்கள் சொல்லியிருக்கேன். தத் தத் அப்படின்னு ஆரம்பிச்சு சோதயாத் அப்படின்னு இத்துல முடிகிற மாதிரி இருக்கக்கூடிய 24 அக்ஷரங்கள் காயத்ரி சந்தஸோட கூடின மந்திரம். அந்த மந்திரத்துக்கு விஸ்வாமித்திர ரிஷி. இந்த மந்திரத்துக்கு யாரு ரிஷி அப்படின்னாக்க விஸ்வாமித்திரர் தான் இதுக்கு ரிஷி. யாரு தேவத்தை? இந்த உலகத்தையே உண்டு பண்ண பிரசவிதா, பிரசவிஸ்திரி, எல்லாத்தையும் பிரசவம் பண்ணோம் யாரு? எங்க அம்மாவான ஜனனி மாதா காயத்ரி சந்தசாம் மாதா. சவிதான்னு பேர் வச்சுக்கிறது. பிரசவிதான்னு அர்த்தம், என்னை பெற்றவளே அப்படின்னு அர்த்தம். சவிதா என்னை பெற்ற அந்த தேவி தான் இல்லையா, அம்மாதான் அங்க சவிதா தேவதா. அம்பாளுடைய முகம் அக்னி. அந்த தேவியினுடைய அம்பாளுடைய தேவதா முகம் என்ன? காயத்ரியினுடைய முகம் என்ன? அக்னிஹி அப்படின்னு அர்த்தம். அம்மாளுடைய அக்னி. பிரம்மா சிரஹா. அந்த அம்மாளுடைய தலை என்ன தெரியுமோ இல்லையா? சிரசு பிரம்மா. ஹிருதயம் என்ன தெரியுமா? விஷ்ணுர் ஹிருதயா, விஷ்ணுர் ஹிருதயம். விஷ்ணுதான் அந்த மந்திரத்தினுடைய ஹிருதயம். அந்த தேவியினுடைய ஹிருதயமாக இருக்கக்கூடியவர் யாரோ இல்ல, அந்த ஒரு காயத்ரி தேவதையில எத்தனை தேவதைகள் அடங்கியிருக்கார் பாருங்க. தேவத்தை அந்த அம்மா உருவத்துலதான் இருக்கார். பிரம்மா அந்த உருவத்துலதான் இருக்கார். தலையாக இருக்கார். ஹிருதயமாக இருக்கக்கூடியவர் எங்க பரமாத்மா இல்ல விஷ்ணு பகவான் அங்க இருக்கார். கிருஷ்ண பரமாத்மாவானவர் ஹிருதயமாக இருக்கிறார். அப்புறம் யாரு சிகாவாக இருக்கிறார் தெரியுமா? சிகை ருத்ரஹா. சிவனானவர் சிகையாக இருக்கிறார். இந்த யோனி காரணமாக எது இருக்குது? இந்த பூமாதேவி பிருத்திவி யோனி பொறுத்தார் பூமியாக. இந்த பூதேவியாக இருக்கக்கூடியவள், பூமி தேவியாக இருக்கக்கூடியவள் தான் காரணம். அதற்கு பிறகு பிராணன், அபானன், தியானன், உதானன், சமானன் இவெல்லாம் மூச்சு காட்டு அவருக்கு. தான அபான தியான உதான சமான பிராணாக. அம்பாளுடைய மூச்சு காத்தாக இருக்கக்கூடியவர் என்னென்ன? பிராணன் இல்லையா, பிரகர்ஷேன அனதி இது பிராணஹா. அதுதான் என்னை காப்பாற்றுகிறது. பிராணனாகவும் அபானனாகவும் வெளியில போற காத்தாகவும் உள்ளெல்லாம் சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய வியாபித்திருக்கக்கூடிய வியானனாகவும் அப்புறம் மேல் நோக்கி இறந்த பிறகு தலைவலியா போகிறதுக்கெல்லாம் காரணம், நான் எழுந்துக்கிறதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய அந்த உதான வாயுவாகவும் அப்புறம் நான் எங்க எனக்கு சாப்பாடு வாயில போட்டாலும் அதை சமமாக எல்லா இடத்துக்கும் பலத்தை அப்படி அழைச்சிட்டு கொண்ட கூடிய காத்தாக இருக்கக்கூடிய சமானனுக்கும் பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, தியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா அப்படின்னு நம்ம போறதுக்கு காரணம் என்ன? அந்த மூச்சு காத்தாக அந்த காயத்ரி தான் இருக்காள். அவளுடைய மூச்சு காத்தும் என்னுடைய மூச்சு காத்தும் ஒன்னல்லவா? சப்ராணாக ஸ்வேதவர்ணாக. அம்பாள் எப்படி இருக்கா? இளவலே இருக்கா. சுப்ரம் கபாலம் அப்படின்னு அம்பாள் சுப்ரமாக ஸ்வேத வர்ணமாக இருக்கிறார் அந்த காயத்ரி. காத்தால நான் காயத்ரி பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நினைக்க வேண்டியிருக்கு இல்லையா? விஸ்வாமித்திரையும் சவிதாவையும் நினைச்சுக்கணும். அக்னியினுடைய முகமா இருக்கு, அப்படியே ஜொலிக்கிறது முகம் அக்னி மாதிரி. தலையில பிரம்மா இருக்கார், ஹிருதயத்துல விஷ்ணு இருக்கார், சிட்டையில கூந்தல்ல பிருத்திவி ருத்ரன் இருக்கார். அவளுடைய மூச்சு காத்துதான் பிராணாபான தியான தேவதைகள்லாம் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன? அவள் ஸ்வேத வர்ணமாக இருக்கிறார். இதெல்லாம் நினைக்கணும்ன்றதுக்காக சொல்லி தருது நமக்கு. இதெல்லாம் நினைங்க. சாங்கியாயன சகோத்ரா அப்படின்னா சாங்கியாயனம் அப்படின்னாக்க கூட்டம். என்ன கூட்டம்? ரிஷிகளின் கூட்டம். எல்லா ரிஷிகளும் யாரு? எந்த ரிஷி? எல்லா ரிஷிகளும் காயத்ரி பண்றவா தானே. இருக்கிறத விஸ்வாமித்திரர் பார்த்து கொடுத்தாலும் எல்லாரும் காயத்ரி உபாசகர் இருக்கிறேன். காயத்ரி உபாசகர் இல்லாம சக்தி உபாசகர் இல்லாம யாராவது இருக்க முடியுமா? எல்லா பிராமணான சக்தி உபாசகர்கள் தானே. அதட்டி இல்லன்னு சொல்ல முடியும் நம்ம. சில பேர் அதுவா அதெல்லாம் கிடையாது. சக்தி வித்தியெல்லாம் நேரம் புரிஞ்சிக்கலாவா? புரிஞ்சிருந்தானே தெரிஞ்சுவிட. எல்லாம் சாட்சர்கள் தானே, எல்லாம் காயத்ரி உபாசகர் தானே. ஐதீகமான உபனிஷத் பிரதிபாத்தியமான காயத்ரி உபாசகர் தானே எல்லாமே அப்படின்னு.
காயத்ரி அப்படிப்பட்ட சாங்கியாயன சகோத்ரா காயத்ரி இப்படி ஞான யோகிகளால ரிஷிகளின் கூட்டத்திலே சகோத்ரா சேர்ந்தவள் தான் இந்த காயத்ரி. அந்த காயத்ரி அம்பாளுடைய அக்ஷர மந்திரம். இந்த மந்திரம் வந்துட்டு எவ்வளவு எண்ணிக்கை? சதுர்விம்சதி அக்ஷரா இல்லையா? அவளுக்கு 24 எழுத்துக்கள். அப்புறம் எப்படி பிரிக்கிறது அந்த 24 எழுத்துக்களை அப்படின்னா திரிபதா மூன்றாக பிரிக்க வேண்டும் இல்லையா? பத்து அப்படின்னு பர்கஹான்ற பாதமோ தியஹா அப்படின்னு 3 பாதமாக ஆரம்பிக்கிற மாதிரி பிரிக்க வேண்டும். 8 அக்ஷரமாக பிரிக்க வேண்டும். 24 அக்ஷரமாக. திரிபதா ஷட்குக்ஷி. அது என்ன ஷட்குக்ஷி அப்படின்னாக்க 6 ஓட்டைகள், 6 கோஷங்கள் இருக்கு. அது என்ன? ஷட் வேத குக்ஷி அப்படின்னா அங்காணி இத்தியர்த்தா அப்படின்னு பின்னாடி சொல்ற வேத மந்திரம். எனக்கு வேத மந்திரம் இருந்தா போதும், அதனுடைய அங்கங்களும் சேர்ந்து சாங்கோபாங்கமாக வேதம் இருந்தாதானே எனக்கு அந்த பிரம்ம சாட்சாத்காரம் ஏற்படும். சாங்கோபாங்கமாக வேதம் எனக்கு தெரிய வேண்டும். சிச்சா கல்பம் யாகரம் நிருத்தம் சந்தோ ஜோதிஷமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6 அங்கங்கள் தான் 6 குச்சிகள் அவளுக்கு. அதற்கு பிறகு பஞ்சசீர்ஷ உபநயனே விநியோகா. இப்படியாக 5 தலைகள் இருக்கிற மாதிரி அவளை உபாசனை பண்ண வேண்டும். 5 தலைகளுக்கு 4 வேதங்கள், பஞ்சமோ வேதம்னு சொல்லக்கூடிய இதிகாச புராணங்கள். இப்படி 5 நாளையும் அறியப்படுபவள் காயத்ரி. அதனால எப்பொழுதுமே வேதம் 4 சரின்னு சில சமயத்துல சொல்லுவோம். சதுரோ வேதாகா அப்படின்னு 4ன்னு சொல்லுவோம். இங்க பஞ்சமத்தையும் சேர்த்து சொல்றார். அதனால பஞ்சமம் என்ன? இங்க மகாபாரதம்னு அர்த்தம், கூட அர்த்தம். அப்புறம் வியாக்கியானத்துல என்ன சொல்ற? இதிகாச புராணாத்தியாஞ்ச அப்படின்னு போட்டார். அதனால இதுக்கு இயல் சாம அதர்வ இதிகாச புராணங்கள் இப்படி 5 தலைகளை உடையதாக இருக்கக்கூடிய இந்த காயத்ரி எப்போல இருந்து விநியோகம் ஆரம்பிக்கிறது? ஒருத்தனுக்கு உபநயனம்னு அஷ்டவரிசம் பிராமணாம் உபநயீத சம்மத்தியாபயீத. அப்பா அவனுடைய கடமை என்னன்னா, பையனுக்கு 8 வயசு ஆயிடுச்சுன்னாக்கா அவனுக்கு உபநயனம் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, பூனலை போட்டுட்டு வேற இன்னொரு வேலை என்ன, அவனை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்ப கூட அத்தியாபயீத. அவனை வேத பாடசாலையில சேர்ந்து குரு கிட்ட எடுத்து உட்கார்ந்து அத்தியானம். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் படிக்க சொல்லி கொடுங்க. இந்த காரியத்தை பண்ணிடணும். அவனை தண்ணிக்கு அவனை கொண்டு போய் ஒரு குரு கிட்ட போன உடனே அவர் குரு உபநயனமா அப்படின்னு கேட்டு தலையாண்மையாவட்டமா அப்படின்னு கேட்பாரு. ஆமா தலையாண்மையாவட்டம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அந்த மான் தோல் எல்லாம் கொடுத்து அவனுக்கு கட்டி, அவனுக்கு அந்த காமோகாரசியன் மஞ்சள் ஜபம் கிடையாது. ஏன்னா அவன் இன்னும் பொண்ணுலே போடல. அவன் எப்படி பிராயச்சித்தம் பண்ணுவான். அதனால அவனுக்கு மாத்திரம் அது கிடையாது. பண்ணி அவனுக்கும் வேதாரம்பத்துல கொடுத்து வேதாரம்பத்தை பண்ணி அதுக்கப்புறம் போனா அவன் வேதத்திலையும் வேதாந்தத்தையும் படிச்சு பண்டிதனாக ஆக்கிறான் அப்படின்னு போறது இல்லையா? இப்படி உபநயனே விநியோகா அப்படின்னு சொல்லிட்டு ஓம் பூ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி. இத நான் இப்ப ஸ்கைப்ல சொல்றதுனால படிக்கிறேன். ஆனா நம்ம என்ன சொன்னா, எப்போ வேதம் படிச்சுட்டே இருக்கும்போது இந்த மந்திரங்கள் உண்டாகும், மனசுக்குள்ளேயே சொல்லிக்கணும். ஓமாபோ ஜோதி ரசோ அமிர்தம் பிரம்மபோர்கோஸ்வரோம் அப்படிங்கிற மந்திரத்தை வைத்துக் கொண்டு நம்ம பிராணாயாமம் செய்வோம் இல்லையா? அந்த மந்திரம் ஓம் பூ, இந்த ஓங்காரமாக இருக்கக்கூடிய, காயத்ரியாக இருக்கக்கூடிய, பிரம்மமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்வரூபந்தான் பூலோகம் முழுக்க அதிஷ்டானமாக இருக்கிறது. பிரம்ம சத்தியம் அப்படின்றது புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? சர்வம் ஜெகதிதம் பிரம்ம அப்படின்னு சஜ்ஜலான் சாந்த உபாசித்த சஜ்ஜம் தல்லம் தன்னம் எப்படி பண்ண வேண்டும் அப்படின்னு உபனிஷத்து எல்லாமாக பூலோகம் முழுக்க பிரம்மந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மேல இருக்கக்கூடிய லோகம் புவர் லோகம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கெல்லாம் இருக்கக்கூடிய லோகம், அது புவர் லோகம். அதுக்கு மேல ஒரு லோகம், அதுவும் காயத்ரி தான், அதுவும் ஓங்காரம் தான், சுவர் லோகம். அதுக்கு மேல மகாலோகம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல ஜனோலோகம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல தபோலோகம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கும் மேல சத்தியலோகம்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் இந்த இடத்துல பூஹு பூஹா சுஹா மகா ஜனதவான்னு
இந்த 7 புவனங்கள், கீழே 7 அதல வித்தல சுத்தல ரசாத்தல பாத்தால அப்படின்னு சொல்லி கீழே ஒரு 7 இருக்கு. இப்படி 14 சேர்ந்து ஒரு புவனம். அந்த புவனத்துக்கு ஈஸ்வரி புவனேஸ்வரி இப்படி எல்லா புவனங்களுக்கும் சேர்ந்தது ஓங்கார ஸ்வரூபமாக இருக்க காயத்ரி. இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட புவனேஸ்வரியாக இருந்து கொண்டு இங்க ஓங்காரமாக இருந்து பூலோகம், போர்லோகம், சிவர்லோகம், மகோலோகம், தபோகோலம் எல்லாம் அந்த பரமாத்மாவுடைய அந்த புவனேஸ்வரி தத்துவம் தான், புத்தி சக்தி தான் அப்படின்னு தெரியுது. அப்படிப்பட்ட தத்து புத்தி சக்தி அது என்ன சுவாமி? அந்தர்யாமி தேவதாவாக இருந்து கொண்டு சவித்து என்னுள்ளே அவள் பிரசரிக்க வேண்டும், பிரவேசம் பண்ண வேண்டும். என்ன சவித்து? எப்படிப்பட்ட சவித்து அவள்? வரேண்யம் சவித்துஹு, ரொம்ப சக்தியானவள், சிரேஷ்டமாக இருக்கக்கூடியவள், வரேண்யமாக இருக்கக்கூடிய அந்த சவித்துஹு இல்லையா, அவள் வர்கோ தேவஸ்ய வர்கஹா இல்லையா, வர்கஹான ஒளி, தேஜஹா அப்படின்னு அர்த்தம். அந்த ஒளியானது, அந்த பிரம்மத்தினுடைய ஒளியானது, தேவஸ்ய அந்த தேவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தேவஸ்ய அந்த ஒளியை, அவர்கள்லாம் பண்ணக்கூடிய அந்த பிரம்மத்தை நான் என்னுள் வர வேண்டும் என்று நினைத்து நானும் பிரம்மமாக இருந்து கொண்டு தியாயாமி தீமகி அப்படின்னா தியாயாமஹா, நாங்கள் எல்லாரும் அந்த ஓங்காரத்தையே, அந்த எல்லா புத்தி சக்தியை தூண்டக்கூடியதான் அந்த பரபிரம்ம ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அவளை, எல்லாத்தையும் படைக்கக்கூடிய அவளை, சிறந்த பிராஜகா, சிறந்த ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவளை அந்த காயத்ரியை தீமகி தியானிப்போமாக. இப்படியும் பிரம்மச்சிந்தனை இல்லையா. தத்பத வாக்கியார்த்தம், ஒன்பத வாக்கியார்த்தம், அசிபத வாக்கியார்த்தம் தான் இதுல இருக்கு. என்ன அப்படிப்பட்ட தியோ யோனஹா பிரச்சோதயாது தியஹா, அப்படிப்பட்ட அவர் எங்களுடைய புத்தி சக்தியை இல்லையா, நஹா எங்களுடைய அஸ்மாகம் பிரச்சோதயாது இப்படி என்ன பண்ண வேண்டும், அவர்கள் பிரேரயிதா பவது அப்படின்னு அர்த்தம். அந்த காரணத்துக்கு தத்துவ ஜானார்த்தம் தியாயாமஹா அப்படின்னு அர்த்தம். இந்த தத்துவ ஜானம் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான். அதனாலதான் சவண மனநத்துக்கு பண்ண பிறகும் இந்த காயத்ரி உதயம் பண்றது சன்னியாசிகளும் பண்றதுக்கு இருக்கு. அதை என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, சன்னியாசம் எடுக்கும் பொழுது இந்த காயத்ரிய உட முடியாது. தத்துவ இது முதல்ல புத்தி சக்தியை தூண்டி எல்லா மெட்டீரியல்ஸையும் கொடுக்குற மாதிரி அமைந்தாலும் நாளடைவில் அது என்ன ஆகுது, எனக்கு பிரம்மஜானத்துக்கு ஹேதுவாக அமைகிற காரணத்துல இது பிரம்மஜான ஹேது எல்லாருக்கும் காமன் தான், சன்னியாசிக்கும் அந்த காயத்ரி ஓங்காரமாக சுருக்கி கொடுத்து அவளுக்கு. இப்படி இருக்கக்கூடிய அந்த தியோயோனஹ பிரஜாதி, இது திரிபதா காயத்ரி தான் இங்க சொல்லியிருக்கு. இதுக்கு மேல ஒரு 4வது பாதம் அப்படின்னு சதுர்த்த பாதா அருண பிரச்சனம் படிச்சவாளுக்கெல்லாம் தெரியும். இதுக்கு மேல ஒரு பாதம் இருக்கு. பிரகதாரண்ய கோபுரீஷன் படிச்சவாளுக்கு தெரியும் அந்த 4வது பாதம் என்னன்னு இல்ல. அப்படின்னு அந்த பரோரஜசி சாவதோம் அப்படின்னு இன்னொரு பாதம் இருக்கு. அந்த பாதம் பிரம்ம பிரகதாரண்ய கோபுரீஷன் ஸ்டேஜுக்கு வரும்போது அவளுக்கு தெரிந்து கொள்வார். அதுதான் அந்த 4 பாதத்தோட இருக்கக்கூடிய காயத்ரி தான் பிரம்ம ஞானத்துக்கு இருக்கு. அந்த பிரம்ம ஞானத்துக்கு இது ஹேத்துவாக இருக்கிறதுனால இதையும் நாம பிரம்ம ஞானம் தத்துவமசிக்கே இருக்கிறதுனால இதுவே போதும். இதுக்கு மேலேயும் தெரிந்து கொள்ளலாம். அது ஒண்ணு, இதுக்கு மேல எவ்வளவு தெரிஞ்சினாலும் இதுதான் விஷயம் அப்படின்றதையும் புரிந்து கொள்ளலாம். இப்படி இருக்கு. இப்படிப்பட்ட இது ஓம் ஆபோ ஜோதிரம் தோப்ரம் அபோர்பு வர்சு வரோம் ஓம் ஆபஹா, இதுதான் ஜல தத்துவமாக இருக்கிறது இல்லையா. ஓம் ஆபஹ ஜோதி, இதுதான் அக்னி தத்துவமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஜோதி ஸ்வரூபத்தை தியானிப்போம். இதுதான் ரசமாக இருக்கிறது, அன்னமாக இருக்கிறது. இதுதான் பீதத்துக்கு அமிர்தமாக இருக்கிறது இல்லையா, அன்னமாக இருக்கிறது. உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய, அமிர்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாயுவாகவும் இருக்குன்னு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பதான் ஜலம், அக்னி, அன்னம், வாயு எல்லாத்தையும் இந்த பூதங்கள், பஞ்சபூதங்களாகவும் இந்த ஓங்காரம் தான் இருக்கு. எங்க ஓங்காரம் தான் சகுனமாகவும் இருக்கு, நிர்குணமாகவும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அதனால சகுன பிரம்ம உபாசனி இதுதான், நிர்குண பிரம்ம உபாசனி இதுதான். இப்படிப்பட்ட அந்த பிரம்ம பூஹு புவஹா சுவஹா ஓம், பூலோகம், புவர்லோகம், சிவன்லோகம் மூணுக்கும் காரணமா, அல்லது பிரம்மா கிட்டேந்து வந்த வியாகிருதிகளுக்கு காரணமா பூஸ்வாஹா புவஸ்வாஹா சுவஸ்வாஹான்னு ஏற்கனவே நம்ம இதுக்கெல்லாம் அர்த்தத்தை பார்த்திருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய மனசு, புத்தி, அகங்கார ரூபமாக இருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள் அனைத்தும்
ஓங்காரமே காயத்ரியே அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு பிறகு அந்த காயத்ரி மந்திர ஜபம். இந்த காயத்ரி மந்திர ஜபம் ஆன பிறகு இல்லையா, இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த தேவிக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் பண்ணோம். எந்த தேவதைக்கு உபஸ்தான மந்திரம்னு சொன்னாக்க நாம என்ன பண்ணோம், அது நின்று சொல்லணும் அப்படின்னு பேரு. தேவதா உபஸ்தான மந்திரங்கள்லாம் நின்று சொன்ன. இப்படி சொல்லக்கூடிய மந்திரம்னா உத்தமே சிகரே தேவி ஜாதே பூமியாம் பர்வத மூர்த்தினி அப்படின்னு வரப்போகுது. உத்தமே சிகரே தேவி பூமியாம் பர்வத மூர்த்தினி தான் நமக்கு வருது. இதுல ஒரு வார்த்தை நடுவுல ஜாதே அப்படின்னு சேர்ந்திருக்கு. அது வழக்கத்துல விட்டு போச்சு. ஆனா எல்லாம் அர்த்தத்துல ஒன்றும் மாறுபாடு வராது. இதை அடுத்த திங்கட்கிழமை பார்ப்போம். நான் அடுத்த தடவை நான் கேட்டு பண்றேன், நேரம் வச்சுக்கலாமா இதுல வச்சுக்கலாமான்னு. மோஸ்ட்லி நேரம் தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு முடிவு பண்ணி தரேன். அடுத்த கிளாஸ் திங்கட்கிழமை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः.